ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ அனுதினமும் ஒருவரை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். என் மனதிற்குள் இருக்கும் வலிகளும் என்னுடைய மனதிற்குள் இருக்கும் காயங்களும் ஏமாற்றங்களும் இங்கு யாருக்குமே புரிவதில்லை என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் தங்கமே, மற்றவர்களுக்குத்தான் உன் மனதை படிக்க தெரியாது. ஆனால் உன் அப்பா எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் என்று சொல்கின்றீர்களே, தெரிந்தும் எதற்காக இவ்வளவு அமைதியாக இருக்கின்றீர்கள்? உங்கள் பிள்ளை அழுவதை உங்களால் பார்த்து ரசிக்க முடிகின்றதா என்று கேட்கின்றாய். தங்கமே, அவ்வாறு இல்லை. நீ அழுவதை பார்த்து எனக்கும் மனசு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என இரண்டுமே கலந்துதான் இருக்கும். நீ விரும்பும் உறவை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். அந்த உறவை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சேர்த்து வைப்பேன். எது நடந்தாலும் அமைதியாக இரு. உன்னை விட்டு விலக வேண்டும் என்று இருந்த உறவை நீ வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து அதை தக்க வைத்து கொள்வது என்றுமே ஒரு உண்மையான உறவாக பாசமாக இருக்காது. அன்பு என்பது இருவரிடத்திலும் இருக்க வேண்டும். உன்னுடைய உண்மையான உறவு இப்பொழுது சண்டைத்தான் போட்டுள்ளது. பிரிவு வந்துவிட்டது என்று நீ எண்ணாதே. உன்னுடைய உறவு நிச்சயமாக உன்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார். அவரிடத்தில் உண்மை இருக்கின்றது. உன்னிடத்தில் அதைவிட அதிக அளவிற்கு அன்பும் நம்பிக்கையும் நேசமும் வைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கையில் எப்படி உங்களை நான் பிரித்து வைப்பேன்? நிச்சயமாக உன்னுடைய உயிரான உறவை உன்னை தேடி நான் வர செய்கின்றேன். நீ விரும்பும் நபர் உன் உறவே வேண்டாம் என்று கூறிவிட்டார். உன் மீது கோபமாக இருக்கின்றார். கோபத்தில் ஒரு சில வார்த்தைகள் வரத்தான் செய்யும். அதை நீ எதற்காக பெரிதாக எடுத்துக்கொள்கின்றாய்? அவ்வாறு கூறியவர் தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றார். அதற்கான வேலைகளை நான் ஆரம்பித்து விட்டேன். என் பிள்ளை அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ வேண்டாம், உன் உறவு வேண்டாம், உன்னுடைய அன்பு நேசம் பாசம் என எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று உன்னை தூக்கி எறிந்து சென்றுவிட்ட உன்னுடைய உயிரான உறவு உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே. இன்னும் ஓரிரு தினங்களே உள்ளன. அவராகவே உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேச போகின்றார். கோபத்தில் ஒரு சில வார்த்தைகளை அதிகமாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார். அப்பொழுது நான் சொன்ன அனைத்துமே நடந்துவிட்டது என்ற உண்மை உனக்கு புரிந்து என்னை பார்த்து என்னிடம் வந்து கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் சந்தோஷத்தில். இவையாவும் இன்னும் ஓரிரு தினங்களில் நடைபெறவிருக்கின்றது தங்கமே. அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. மனதை போட்டு உழப்பிக் கொள்ளாதே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.